என்ன அருண், அட்மாஸ்பியர்லாம் புதுசா இருக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம்ல, அப்ப இனிமே எல்லாம் புதுசா தான் இருக்கும். சரி, கண்டென்ட் இல்லாம கடையை திறக்க மாட்டியே, என்ன விஷயம்? அட, கடையை திறந்தது தான் இங்க கண்டென்ட்டே. புரியலையே. புரிய வைக்கிறேன். உனக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? என்ன, ஒரு 800 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. 800 தானா? நீ எல்லாம் பேசவே கூடாது. இப்போ நான் ஒரு பார்ட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தெரியுமா? 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 20,000-மா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, வாயை புழக்காத. அதாவது அந்த பார்ட்டியோட வீடியோ தான் இப்ப 2 நாளா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன வீடியோ அது? பாரு. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. நான் என்னுடைய ஸ்கூல் இங்கேருந்து 5வது பில்டிங். நல்ல விஷயம் தானே, நல்லா தானே பேசியிருக்காங்க. அதுவும் சமூக அக்கறையோட பேசியிருக்காங்க. இதில் என்ன இருக்கு? நல்லா பேசினாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் உத்து நோக்கும் போது தான் நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையே புரிஞ்சுது. அப்படி என்ன உண்மை புரிஞ்சுது உங்களுக்கு? அதாவது இந்த பாட்டியோட பேரு பகலா குமாரி. ஒரு 79 வயசு ஆகுது. இவங்க ரொம்ப நாளா டி நகர்ல தான் குடியிருந்து வராங்க. இவங்க ஒரு ஸ்கூலும் நடத்திட்டு வராங்க. சரியா? இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அந்த 20,000 ஃபாலோவர்ஸ்க்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சமூக அக்கறையோட நடக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட ஹாபியே. அப்படித்தான் டி நகர் தண்டபாணி தெருவில் நடந்த அந்த டாஸ்மாக்கை மூடிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக்கை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ஒரு வீடியோ போட்டு ரொம்ப குஷியாகி அப்படியே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவில். அதில் ஏன் இவ்வளோ அந்த பாட்டிக்கு இவ்வளோ குஷி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வழிபாட்டு தலங்கள், பள்ளி, கல்லூரி, இந்த பேருந்து நிலையம், இந்த மாதிரியான இடங்கள்ல டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, மொத்தம் 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதுல ஒண்ணுதான் இந்த கடை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டி ரொம்ப குஷியாகி வீடியோ போட்டாங்க இல்லையா? அந்த குஷிக்காகவே வீடியோ அதிகமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்கூல். இங்கேருந்து 6வது பில்டிங் தான். இங்கேருந்து 6வது பில்டிங் தான் அந்த ஒயின் ஷாப்பு. 40 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் இதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த முயற்சி பண்ணியும் எந்த அரசாங்கமும் எங்களுக்கு செய்யலை. இந்த தாவேக அரசாங்கம் எங்களுக்கு பெரிய உதவியாக. மிக்க நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. நல்லதானே பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் அடுத்த 2 மணி நேரத்திலேயே அந்த டாஸ்மாக்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எப்படி திறக்க முடியும்? அதான் உத்தரவு இருக்குல்ல. இப்படித்தான் அந்த பாட்டி மாதிரியே யோசிக்க கூடாது. அதாவது தமிழக அரசு அறிவிச்ச அந்த 717 மதுபான கடைகளில் இந்த கடை லிஸ்ட்லயே இல்லையா? ஐயோ, லிஸ்ட்லயே இல்லாத ஒரு கடையை மூடுங்கன்னு சொன்னா அவங்க எப்படி மூடுவாங்க? அப்ப தப்புதான். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கடைகளோட நேரம் என்ன? 12 இருந்து 10 மணி வரை. கரெக்டாக சொல்கிறேன். அந்த 12 to 10. ஓகேங்களா? ஆனால் இந்த பாட்டி அந்த இடத்துக்கு போனது காலையில் 10 மணிக்கு. 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடைக்கு காலையில் 10 மணிக்கே போய் நின்றுட்டு கடையை திறக்கலன்னு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது கடையை மூடிட்டாங்கன்னு வீடியோ போட்டிருக்காங்க. ஆர்வத்துக்கு கொஞ்சம் அளவு வேணும். அதனால 2 மணி நேரம் கழிச்சு வழக்கம் போலவே கடையை திறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷமா நான் இந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை 40 வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கு, ஆனா க்ளோஸ் பண்ணவே முடியல. இப்ப விஜய் அவர்களோட அறிவிப்பு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஒயின் ஷாப்பை மூடினது அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான். ஏன்னா என்னால் முடியாமல் இருந்து எத்தனையோ காரியங்கள் சாதித்த நான் 40 ஆண்டுகளாக போராடி வருகிறேன் இதற்காக. இதுதான் விஷயம். ஆனா இதை டீகோட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் தெரிஞ்சது. என்ன விஷயம்? அந்த கடை 2003 தான் திறக்கப்பட்டுச்சான். அப்பதான் நான் பிறக்கவே செஞ்சேன். இதெல்லாம் இப்ப முக்கியமான கருத்து இல்ல. 2003 தான் அந்த கடையே திறந்திருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்த பாட்டி, நான் 40 வருஷமா இந்த கடை இங்க இருக்கு, 40 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை அந்த இடத்துல அவுத்து விட்டுருக்காங்க, வீடியோ ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக. இதனால அந்த பாட்டி சொல்றதெல்லாம் பொய், இது வெறும் கட்டுக்கதை. அது மட்டும் இல்ல, இது ஒரு PR வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நெட்டிசன்கள் கமெண்ட்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
என்னவோ அந்த பாட்டி ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அதே மாதிரி இப்ப நானும் கேமரா எடுத்துட்டு கிளம்ப போறேன். ஓகே மகளே, டீ டைம் நியூஸ்ல இதே மாதிரி கலக்கலான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யாகுமார். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.